प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्तिविरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः வேதார்த்தவேதினः. நம்முடைய சனாதன தர்மத்தில் என்னென்ன நூல்களையெல்லாம் நாம் பிரமாணமாக கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்தும் சேர்த்து முக்கியமாக 5 விஷயங்களை பற்றித்தான் உபதேசிக்கின்றன. வேதங்கள், இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் இவை அனைத்தும் எதை சொல்லுகின்றன? 5 விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகின்றன. அதைத்தான் இந்த ஸ்லோகம் சுருக்கமாக கூறுகிறது. அந்த 5 விஷயங்களை ஸ்ரீமத் பாகவத புராணத்திலிருந்தும் அதே போல மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அனுகீதை என்கிற ஒரு பகுதியிலிருந்தும் கடந்த 3 நாட்களிலே நாம் அனுபவித்தோம். அந்த 5 விஷயங்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். அதை இந்த 3 நூல்கள், 3 கீதைகளிலே இதுவரை எப்படி பார்த்திருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளலாம். அதற்கு மேலே ஆண்டாள் பாடிய திருப்பாவை கோதா கீதை, அந்த திருப்பாவை இந்த 5 கருத்துகளையும் மேலும் எப்படி தெளிவுபடுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். 5 கருத்துகள் எதுன்னு பார்த்தால் எளிமையான விஷயங்கள். நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும். யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு இலக்கையும் அடைய வேண்டுமென்றால் எந்த 5 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த 5ம் தான் மோட்சத்தை பற்றியும் சொல்லப்படுகின்றன. முதலிலே எதை அடைய வேண்டும்னு தெரிஞ்சுக்கணும். 2வது யார் அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கணும். 3வது அடைவதற்கான வழி என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். 4வது அடைந்து என்ன செய்ய போகிறோம், என்ன அனுபவம், என்ன பயனை அடையப் போகிறோம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். 5வது அதை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய தடைகள் ஏதாவது உள்ளனவா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5ம் தான் அர்த்த பஞ்சகம் என்று வழங்கப்படுகின்றன. பஞ்சகம் அப்படின்னால் 5னுடைய சேர்க்கை. பழைய இடத்துல தாட்டி பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவோம். வைராகிய பஞ்சகம் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் இயற்றி உள்ளார். 5 ஸ்லோகங்களை கொண்ட நூலுக்கு பஞ்சகம்னு சொல்லுவார், அல்லது 5 பொருள்கள் சேர்ந்திருந்தா பஞ்சகம்னு சொல்லுவார். அதை போல இந்த இடத்துல அர்த்த பஞ்சகம், 5 அர்த்தங்கள், 5 பொருள்கள் முக்கியமாக பேசப்படுகின்றன. பிராப்யஸ்வரூபம், பிராபகஸ்வரூபம், பிராப்திருஸ்வரூபம், பலஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் என்று இந்த 5க்கும் பேர் சொல்வார்கள். ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா தன்மையின் அர்த்தம். 5 விஷயங்களுடைய தன்மை, உண்மைத்தன்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம். பிராப்யம் என்றால் அடையப்படுகிற இலக்கு. அது யார்? அதில் இப்போ சந்தேகம் கிடையாது. இந்த ஸ்லோகம் அடையப்பட போகுமவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்று வைத்து கொண்டுதான் 5 விஷயங்களை சொல்லுகிறது. இதை நாம் மாற்றினோம்னால் உலக விஷயத்திலும் பொருத்தி பார்க்கலாம். நான் 12வது வகுப்பு பரீட்சையில் 100க்கு 100 வாங்க வேண்டும் இப்படின்னு வச்சேன்னா அது இலக்கு. யார் அடையலாம்? 12வது வகுப்பு படிக்கிறவனாக இருக்கணும். அந்த தகுதி, அந்த வயசு, அதற்கு வேண்டிய முதிர்ச்சி, வயது முதிர்ச்சி, மனது முதிர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டும். அதுதான் அடைபவனுடைய தன்மை. என்ன மார்க்கத்தால் அடையலாம்? தினமும் 3 மணி நேரம் படித்தா அடையலாம்னு வாத்தியார் சொல்கிறார். அதுதான் உபாயம். அடைந்து என்ன பண்ண போகிறேன்? 100க்கு 100 வாங்கினதுனால என்ன கிடைக்கும்னால் அடுத்து ஏதோ ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க போகிறது. அதுதான் அடைவதனுடைய பயன். விரோதி என்ன? என்னென்ன நம்ம சுற்றி நம்ம திசை திருப்புவதற்கு தொலைக்காட்சி, அது இது என்னென்ன இருக்கோ இது அனைத்தும் விரோதிகள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் அதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ. ஒரு வியாபாரம் பண்ண போகிறோம், என்ன அடையணும்? இவ்வளவு ரூபாய் எனக்கு இதிலே லாபம் வேண்டும். யார் அடையலாம்? நான் தான் அடைய வேண்டும். இந்த யார் பணம் போட்டு முதல் போட்டு ஆரம்பிக்கிறேனோ அவன்தான் அடைய வேண்டும். எப்படி அடையலாம்? இன்ன முறையிலே வியாபாரத்தை நடத்த வேண்டும். அடைந்து என்ன செய்வேன்? அதுக்கு ஏதோ திட்டம் வச்சுருப்போம். பணம் காசு வந்த உடனே நமக்கு திட்டத்துக்கு குறைச்சலே இல்லை. அப்போ அதெல்லாம் பலம் பிராப்தேகே. கடைசியாக விரோதி என்ன? இந்த வியாபாரம் சரியாக நடக்காமல் என்னென்ன தவறாகலாம் என்பது தெரிஞ்சுட்டா விரோதின்னு தெரிவிக்கிறோம். அதே போல மோக்ஷம்தான் இலக்கு என்பதை முதல்ல முடிவு பண்ணிடணும். இந்த ஸ்லோகமே முமுக்ஷு தெரிந்து கொள்ள வேண்டிய 5 விஷயங்களைத்தான் சொல்லுகின்றன. முமுக்ஷுன்னு சொன்னால் மோக்ஷத்திலே ஆசை உடையவன் அர்த்தம். அப்போ முதல்ல அடையப்பட வேண்டிய இலக்கு யாது? பிராப்யம் பிரம்மமே என்பது முதல் கருத்து. அந்த பிரம்மம் எப்படிப்பட்டவர், நான் அடைய வேண்டும் பிரம்மம் எப்படிப்பட்டவர்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது அடையப் போகுமவர் யார்? நான் தான். ஜீவாத்மா தான் முக்தியை அடையப் போகிறார். அப்போ நான் எப்படிப்பட்டவன்னு முதல்ல நன்னா தெரிஞ்சுக்கணும். அதற்கு மேலே உபாயம், நான் எப்படி மோட்சத்துக்கு போவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மோட்சத்துக்கு போய் என்ன செய்ய போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மோட்சம் அடைய விடாமல் தடுக்கக்கூடியவை எவை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயங்கள் தான் அர்த்த பஞ்சகம்னு சொல்லப்படுகின்றன. எந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்து ஆன்மீக புத்தகத்தை படித்தாலும் அது இந்த 5 விஷயங்களைத்தான் சொல்லும். திருவாய்மொழி எடுத்துட்டோம்னா இதே 5, ராமாயணம் எடுத்துட்டோம்னா இதே 5, வேதத்தை பார்த்தால் இதே 5, பகவத்கீதை பார்த்தால் இதே 5. எங்க சுத்தி வந்தாலும் யார் எதை எதற்காக எப்படி எதை கடந்து அடைய வேண்டும், இந்த 5 தானே தெரியணும். யார் அடையணும், எதை அடையணும், எப்படி அடைய வேண்டும், அடைவதற்கு தடை என்ன, அடைந்து என்ன செய்ய போகிறோம் என்கிற 5 விஷயங்களும் அர்த்த பஞ்சகம். இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் கீழே 3 கீதைகள், உத்தவ கீதை, கோபிகா கீதை, அனுகீதை என்கிற 3 கீதைகளை பார்த்தோமோ இல்லையோ. இதிலிருந்து இதுவரை நமக்கு என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம்? பிராப்பியம், பகவான் பிராப்பியம், அடையப்பட வேண்டியவர். இதை பல இடங்களில் சொல்கிறார். உத்தவர் முதல்ல கேள்வி கேட்க தொடங்கியதே அதுதான். உன்னிடத்தில் இவ்வளவு பக்தியை நீ வளர்த்து விட்டாயே, இப்போ உன்னை அடைய வேண்டும் என்கிற ஆசை உள்ளது, நீயோ வைகுந்தத்துக்கு செல்ல போகேன் என்று சொல்லுகிறாய், நான் என்ன செய்வது? அப்போ அடைய வேண்டியது உன்னைத்தான். நீதான் எங்களுக்கு தலைவன், நீதான் சுவாமி, உன்னை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று பகவான் தான் அடையப்பட வேண்டியவர் என்பது உத்தவ கீதையிலே சொல்லப்பட்டது. கோபிகைகளுக்கு கேட்கவே வேண்டாம். வைகுந்தத்துக்கு போய் அடைவது கூட பிற்பாடு, இப்போதே கண்ணனை தரிசிக்க வேண்டும். சேர்ந்து ராசக்கிரீடை செய்யும் போது கோபிகைகளுக்கு சற்றே கர்வம் ஏற்பட்டது. நம்மோடு தான் கண்ணன் ராசக்கிரீடை செய்கிறார், அப்போ உலகத்திலேயே பெண்களுக்குள் நாம் 100 பேர் 500 பேர் தான் சிறந்தவர்கள் என்று அந்த பெண்கள் கோபிகைகளுக்கு கர்வம் ஏற்பட்டது. அதை போக்குவதற்காக சட்டுன்னு கண்ணன் மறைந்தே போய்விட்டார். அப்போ அவரை பிரிந்த விரக தாபம், அதை தாங்க முடியாமல் தானே கண்ணனை பார்த்து கீதம் பாடுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஆசை உடனடியாக கண்ணனை காண வேண்டும்னு. உத்தவருக்கு ஆசை, கண்ணன் நேரதான் இருக்கார், ஆனால் புறப்பட்டு சென்று விட போகிறார், அப்போ நிரந்தரமாக அவரோடு சேர்ந்திருப்பதற்கு வழி என்ன என்று கேட்கிறார். ஆக மொத்தம் இலக்கு பரமாத்மாதான் என்பதில் இந்த எந்த இடத்திலும் சந்தேகமே கிடையாது. அனுகீதையாக இருந்தாலும் வைகுந்தத்தை அடையணும்னு சொல்றது. உத்தவரும் கண்ணன் ஆசைப்படுகிறார், கோபிகைகளும் கண்ணனை அடைய ஆசைப்பட்டார்கள். அந்த கண்ணன் எப்படிப்பட்டவர்? பல இடங்களில் ஸ்தோத்திரம் செய்கிறார். நீதான் உலகத்தை எல்லாம் படைத்தாய், உன்னால் தான் உலகமே இயங்குகிறது, ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நீதான் அந்தர்யாமியாக இருக்கிறாய், உன்னை விட உலகத்திலேயே உயர்ந்தவன் கிடையாது என்று பல விஷயங்களை இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. இது பிராப்பிய ஸ்வரூபம். இதுவரைக்கும் நாம் தெரிந்து கொண்ட அடையப்பட வேண்டிய பிரம்மத்தினுடைய தன்மைகள் என்னென்னால், ஜகத்தை சிருஷ்டித்தவர், அனைவரையும் விட உயர்ந்தவர், உலகத்தையே இயக்குபவர், அப்படிப்பட்டவர் தான் எனக்கு சுவாமி, எனக்கு தலைவன். அப்போ அவரைத்தான் நான் அடைய வேண்டும். இது பிராப்பிய ஸ்வரூபம். அடுத்து யார் அடைய வேண்டும்? எப்படிப்பட்டவன் இந்த பிரம்மத்தை அடையலாம்னு கேட்டால் ஜீவாத்மா தான் அடைய வேண்டும். ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்? உடலை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவர். நேத்திக்கு அனுகீதையிலே உடலை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3ம் எப்படி உடலிலே உள்ளன, அந்த 3ஆலும் ஆத்மாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன, அந்த பாதிப்பால் எப்படி சம்சாரத்திலே கட்டுப்படுகிறார். சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் நிறைய ஞானத்தை சம்பாதிக்கணும், நிறைய சுகப்படணும்னு ஆசை வருவான். அப்போ சுகப்படுவதற்காகவே சம்சாரத்தில் தொடர்ந்து வாழ்ந்து விடுவோம். கர்மயோகம், ரஜோகுணம் அதிகமாக ஆனால் ஆசைகள், விருப்பு வெறுப்பு அதிகமாக ஆகும். அதை நிறைவேற்றுவதற்காக ஏதோ காரியம் பண்ணுவோம், அது பாபமாகவோ புண்ணியமாகவோ போகும், திரும்பவும் உலகத்தில் பிறந்து விடுவோம். தமோகுணம் அதிகமாக போனால் கவனமின்மை, தூக்கம், இதெல்லாம் சோம்பேறித்தனமெல்லாம் அதிகமாகிடும். அப்போ அதற்கு தகுந்து பண்ண வேண்டிய வேலையை கூட விட்டுடுவோம். தமோகுணம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, கார்த்தால் 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணுன்னா தமோகுணம் உயர்வாக இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? எழுந்திருக்கவே முடியாது 8 மணி வரைக்கும். அப்போ செய்ய வேண்டிய தர்மங்களை அந்தந்த காலத்தில் செய்ய விடாமல் தமோகுணம் தடுத்து விடுகிறது. இது நமக்கு சோம்பேறித்தனம், தூக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம். கவனக்குறைவு என்பது எப்படி தவறாகும்னால் அதையும் கண்ணன் சேர்த்து சொல்கிறார். கவனத்தோடு இருந்தால்தான். இப்போ இத்தனை மணிக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து, நான் இப்போ இந்த இது பண்ணுறோமோ இல்லையோ, எல்லார் வீட்டிலையும் நடக்கக்கூடியது தான், கீழே ஒரு தொட்டியில் தண்ணீர் இருக்கும், அதை எடுத்து மேலே ஒரு தொட்டியில் ஏற்றுறதுக்கு ஒரு விசை எந்திரம் வச்சுருப்போம். அதை தாயார் வந்து, அதை இப்போ தான் நான் பொத்தான் அழித்திருக்கேன், 10 நிமிஷத்தில் சரியாக அதனையும் அணைத்து விடு,
இல்லாட்டா அதுலேருந்து தொப நிறைய தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடும், எல்லாம் வீணாக போயிடும், பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் ஏதான வெய்வா, அதனால் 10 நிமிஷத்தில் அதை அணைத்து விடுன்னு தாய் சொன்னாள். நான் ஏதோ தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன், 50 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு தெரியல. அப்போ வெளியில் போனவங்க வந்து இன்னும் கொட்டின்னு இருக்கேன்னா, நான் வேற எதையோ பராக்கு பார்த்துட்டு இருந்துட்டேன்னு அப்போ தெரியறது. ஏன் இப்படி நடக்கிறது? கவனத்தோடு இருந்திருந்தேன் என்றால் அப்போ செய்ய வேண்டிய காரியத்திலிருந்து மனசு பிறண்டு போகாது. தமோகுணம் அதிகமாக இருந்தால் அந்த கவனத்தை மெதுவாக குறைச்சிரும். குறைத்தால் எந்த காரியம் ரொம்ப முக்கியமானது ஆனால் அதை செய்யாமல் வேற ஏதோ அல்பமான காரியத்தில் புத்தி ஈடுபட்டு விடுகிறது. இதெல்லாம் தமோகுணத்தினுடைய செயல்பாடு. அப்போ அதனாலும் மறுபடியும் சம்சாரத்தில் தான் கட்டுப்பட்டு இருக்க போகிறோம். அப்போ 3 குணங்களும் உடலிலே இருக்கின்றன. அந்த உடல் தான் ஆத்மாவை இப்படி தாக்குகிறதே தவிர ஆத்மாவுக்கு இயற்கையில் சத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லாம் கிடையாது. ஆத்மா ஞானமே வடிவமானவர். அந்த ஆத்மா நன்ன மோட்சத்துக்கு போய் ஆனந்தப்பட வேண்டியவர். ஆனால் சம்சாரத்தில் துன்புறுகிறார். அப்ப அடைய வேண்டியவர் யார்? ஜீவாத்மா. அவர் எப்படிப்பட்டவர்? உடல் அறிவற்ற பொருள், அதை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவர், அறிவுடையவன், ஞானம் உடையவன் என்று இதுவரைக்கும் பல இடங்களிலே பார்த்தோம். இது பிராப்தா, அடைபவனுடைய ஸ்வரூபம். 3வது உபாயம் என்ன? பகவானை அடையும் வழி என்னன்னு கேட்டால் உபனிஷத்துக்கள் இதிகாச புராணங்கள் அனைத்துமே சரணாகதியை பற்றி சொல்லாது, பக்தி யோகத்தை பற்றித்தான் சொல்லும். கீழே உத்தவ கீதையிலையும் பார்த்தோம், என்னை எப்படி உன்னுடைய மனசு இந்திரியங்களை எல்லாம் அடக்கிவிட்டு மனதை என்னிடத்தில் செலுத்தி தியானம் செய்தாய் என்றால் அந்த தியானம் வளர்ந்துட்டே வருமா. இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புல நடக்கி அன்பவர்கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்னலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார். பகவானை நாம நேர மனசால பார்க்கணும்னால் முதல்ல இந்த பசி தாகம் தூக்கம் இதனுடைய பாதிப்பை எல்லாம் நம்ம மேலே குறைக்கணும். அதெல்லாம் என்னை ரொம்ப படுத்தாத படிக்கு உடம்பை நன்னா ஸ்திரமாக மனதை திடமாக ஆக்கி கொண்டு அமர்ந்து கொண்டு நல்ல ஆசனம் போட்டுண்டு மூக்கோட நுனியை கண்ணாலே பார்த்து கொண்டு பிராணாயாமம் பண்ணி மூச்சை சீராக வைத்து கொண்டு அன்போடு பகவானை தியானிக்க தொடங்க வேண்டும். தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னால் ஒரு காலகட்டத்தில் அந்த தியானம் ரொம்ப தெளிவான ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுக்குமா. இப்போ பகவான் திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நேராக போனேன், பார்சாதி பெருமாளை சேவிச்சேன். வெளியில் வந்து விட்டு கண்ணை மூடிண்டு, இப்போ நாம் இருக்கிறவர்கள் இங்கே எத்தனை பேரையோ பார்சாதி பெருமாளை சேவிச்சிருப்போம். இப்போவே கண்ணை மூடிண்டு அவர் எப்படி இருப்பார் தலையிலிருந்து கால்வல வருணிங்கோன்னு சொன்னால் பல பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. தினமும் பார்சாதி பெருமாளை சேவிச்சுட்டே கூட இருப்பா. நம்ம விட அதிகமாக நினைவு இருக்குமே தவிர துல்லியமாக எப்படி கை வச்சுருப்பார், சங்கத்தை எப்படி பிடிச்சிருப்பார், விரல் எப்படி இருக்கும், இப்படிலாம் கேட்டால் தெரியாது. ஒருத்தர் நேரில் இருந்தார்னால் அவரை பார்த்து துல்லியமாக இப்படித்தான் இருக்கார் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மனதால் நினைக்கும் போது அத்தனை விஷயங்கள் நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வராது. மேலோட்டமாக ஒரு படம் நினைவுக்கு இருக்குமே தவிர அவர் இன்னைக்கு போகிறச்சே என்ன நிறத்தில் வஸ்திரம் அணிந்திருந்தார் அப்படியே தெரியாத சமயம் சேவிச்சேன், 15 நிமிஷம் அவரே தான் சேவிச்சுட்டு இருந்தேன், என்ன வஸ்திரம் ஞாபகம் இல்லையே, என்ன திருக்கோலம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அது இல்லாமல் தொடர்ந்து ஒரு விஷயத்தை தியானிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நேராக போய் பார்சாதி பெருமாளை சேவித்தேன், வந்து 15 நிமிஷம் தியானம் பண்ணேன், திரும்ப நாளைக்கு போய் சேவித்தேன், 15 நிமிடங்கள் தியானம் செய்தேன். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் அந்த பெருமாளுடைய விக்கிரகம் திருமேனி அப்படியே துல்லியமாக மனசில் படிஞ்சிருமோ இல்லையோ. அப்போ கண்ணை மூடினோம்னால் அவர் நேரில் இருந்தால் எப்படி தெளிவாக காட்சி அளிப்பாரோ அந்த அளவுக்கு மனசுக்கு காட்சி அளிக்க தொடங்குகிறார். அந்த நிலைக்குத்தான் பக்தி யோகம்னு பேர். அப்படிப்பட்ட தெளிவான சிந்தனை பகவானை பற்றி தொடர்ந்து இருக்க வேண்டும். எண்ணெய் ஒழுக்கு போலேன்னு பார்த்தோம். தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். ஒரு எண்ணெயை பாத்திரத்தில் வச்சு குழாயை திறந்தோம்னால் இல்லை அப்படியே மேலே குத்துறோம்னு வச்சுங்களேன், அதை நாம் குத்தினோம் என்றால் அது எப்படி சீரான ஒரு கம்பி போல ஒழுக்கா கீழே வழியுமோ அதை போல தியானத்தில் பிசிறு தட்டக்கூடாது, வெவ்வேறு விஷயங்களை நினைக்கக்கூடாது, தொடர்ந்து பகவானையே அன்போடு நினைக்க வேண்டும். இதுதான் பக்தி யோகம். இந்த பக்தி யோகம்தான் முக்திக்கு வழி என்று தான் இந்த புராணங்கள் அனைத்தும் கூறுகின்றன. இப்போ பகவான் தான் அடையப்பட வேண்டும், அவர் ரொம்ப பெரியவர். ஜீவாத்மாதான் அடைபவர், அவர் ஞானமுடையவர். உடலை போல அறிவற்றவர் கிடையாது, ஞானமுடையவர். அதனால் தானே ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்து தான் முயற்சி எடுத்து மோட்சத்தை அடையலாம். இது அடைபவருடைய தன்மை. அடைவதற்கான வழி பக்தி யோகம் என்று பார்த்தோம். 4வது அடைந்து என்ன பண்ண போகிறீர்கள்னால் ஆனந்தப்பட போகிறோம். அமிர்தத்துவம் அமிர்தத்துவம் என்று தான் சாஸ்திரங்கள் எல்லாம் வரும்.
இந்த உலகத்திலே திரும்ப திரும்ப மரணம் அடைகிறோம். மரணமில்லாத நிலையை அடையப் போகிறோமோ இல்லையோ, அப்போ மரணத்தாலோ பிறப்பாலோ வரும் எந்த துக்கங்களும் வராது. வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியம் உறங்கிப் போகும் நின்னையில் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். 100 வருஷம் ஆயுசு, அதில் 50 வருஷம் தூங்கியே கழிச்சிடறோம், மிச்சம் 50 வருஷம்தான். அதுக்குள்ளே பால்ய பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இதிலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நடுவில் ஒரு 10 வருஷம் வேணால் கிடைக்குமே தவிர அதுக்குள்ளே பகவானை பற்றி தெரிஞ்சுட்டா உண்டு, இல்லாட்டா இழந்தே போய்விடப் போகிறோம். இந்த பிறவி வேண்டாம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ பிறவி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், அதுதான் மோக்ஷம் என்று தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். கடைசியில் மோக்ஷஸ்வரூபம் என்னன்னு ஆண்டாள் தெரிவிக்கப் போகிறாள். இதுவரைக்கும் நாம் பார்த்த புராணங்களில் வைகுந்தத்தை அடைந்து பகவானை தரிசித்து அவருக்கு தொண்டு செய்து ஆனந்தப்படுவோம் என்று ஒரு வார்த்தை கூட நாம் பார்க்கல. உத்தவர் கேட்கும்போது உன்னை அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டார். கோபிகைகளும் கண்ணனை இப்ப பார்க்கணும்னு தெரிவித்தார்கள். அனுகீதையிலும் ஆத்மா முக்தி அடைய வேண்டும், திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னாரோ இல்லையோ. காஷ்யபர் என்கிற பிராமணர் சித்த புருஷரிடத்தில் பேசும்போது அவர் என்ன கேட்டார்? இந்த உலகத்தில் ரொம்ப நாளாக பிறந்து துன்பப்பட்டு விட்டேன், மாறி மாறி பல பிறவிகளும் பிறந்து விட்டேன், திரும்ப வராத ஒரு நிலையை நான் அடைய வேண்டும், இவ்வளவுதான் அவரும் கேட்டது. அப்போ இவா எல்லாரும் மரணம் என்கிற துக்கம் இருக்கக்கூடாது, மறுபடியும் ஒரு பிறவி என்கிற துக்கம் இருக்கக்கூடாது, அந்த நிலையை அடைய வேண்டும்னு தான் கேட்டார்கள். இவ்வளவுதான் மோட்சத்தை பற்றி இதுவரை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். சித்தாந்தம் என்ன? மோட்சம் என்பது வெறும துக்கம் விலகுவது மட்டும் கிடையாது, ஆனந்தப்பட வேண்டும் இல்லையோ. அடி எனக்கு அஜீரண வியாதி இருந்தது, ஏதாவது நல்லா கையில் சக்கரை பொங்கலை கொடுத்தானா ஒன்றும் சாப்பிட முடியாது. ஒருத்தர் வந்து என்கிட்ட மருந்து கொடுத்து அஜீரண வியாதியை போக்கினார். சரி சுவாமி, ரொம்ப நல்லது, இப்போ நான் சக்கரை பொங்கல் சாப்பிடலாமா, கொடுக்குறீரான்னு கேட்டேன். அதை நான் தரமாட்டேன், சக்கரை பொங்கல் கொடுக்க மாட்டேன், ஆனால் வியாதியை மட்டும் போக்கி கொடுப்பேன்னால் அப்போ அது உண்மையான ஆனந்தம் கிடையாது. இருக்கிற வருத்தம் போயிற்று, தலையில் ஒரு பெரிய பாரத்தை தூக்கின்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை இறக்கி வச்சோடனே அப்பாடா இப்போதான் சுகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆனந்தமும் கிடையாது. ஒரு துக்கம் இருந்தது விலகிற்றென்றால் அதுவே ஒரு புருஷார்த்தம் தான், அதை இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு அடையத்தகுந்த விஷயம், ஆசைப்பட தகுந்த விஷயம். இருக்கிற துக்கம் விலகுவதும் அடைய வேண்டிய விஷயம்தான். ஆனால் அது மட்டும் முக்தி கிடையாது, அதுக்கு மேலே ஆனந்தமும் பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அதை பிற்பாடு ஆண்டாள் எப்படி கூறுகிறாள்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் மோட்சஸ்வரூபம் என்னென்னால் இந்த பிறப்பு இறப்பு என்கிற சக்கரம், இதிலிருந்து வெளியேற வேண்டும், துக்கமற்று இருக்க வேண்டும், மரணமற்று இருக்க வேண்டும். இதுதான் மோட்சத்தை அடைந்து என்ன படப்போகிறோம், எதை அடையப் போகிறோம்னு தெரிவித்தார். கடைசியாக விரோதி என்ன? மோட்சம் அடைய விடாமல் தடுக்கக்கூடியது என்னென்னால் நம்முடைய பாபங்கள். எத்தனையோ பிறவிகளாக ஆண்டுகளாக பாபங்களையும் புண்ணியங்களையும் சேர்த்து வைத்திருக்கிறோம். அதுக்கு மேலே இந்த உடலே ஒரு விரோதி. உடலில் எப்படியெல்லாம் இது தவறாக நம்மை இழுத்து செல்லுகிறதுன்னு சொன்னார். இந்திரியங்கள் நம்மை எப்படி உலக விஷயங்களில் ஈடுபடுத்துகின்றன, இந்திரியங்களை ஜெயித்தால்தான் மோட்சம் அடைய முடியும்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ இந்திரியம் ஒரு தடை, உடல் ஒரு தடை, நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம், இத்தனை நாளாக அறிவின்மை இருக்கே, அந்த அறிவின்மை என்பது ஒரு தடை, பாப புண்ணியங்கள் ஒரு தடை, இதெல்லாம் தான் தடைகள். இப்படி 5 விஷயங்களை தெரிந்து கொண்டோம். மிகவும் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவரான பரமாத்மாதான் அடையப்பட வேண்டியவர், ஞானம் உடையவர். உடலை காட்டிலும் வேறுபட்டவரான ஞானம் அறிவு உடையவரான ஜீவாத்மாதான் அடைபவர். அடைவதற்கு வழி பக்தி யோகம். அடைந்து என்ன பண்ண போகிறோம்? துக்கம் இல்லாமல் இருக்க போகிறோம். தடை என்ன? பாப புண்ணியங்கள், அதே போல் சரீரம், இவை அனைத்தும் தடையாக இருக்கின்றன. அதுக்கு மேலே இன்னும் நிறைய பார்த்துருக்கோம் நாம். ஐல கீதத்திலே எப்படி உலக இன்பத்தில் காமத்தில் ஆசை கொண்டால் அது ஒருவனை சம்சாரத்தில் அழுத்தும்னு பார்த்தோம். பிக்ஷு கீதத்திலே செல்வத்தில் ஆசை வைத்தால், அவர் ஒரு பெரிய செல்வந்தனா ஆனால் கருமையாக இருந்தார், யாருக்குமே ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார். அப்புறம் எல்லாரும் அவாவா பிடிங்கிட்டு போயிட்டான். ராஜா வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போனார், தாயாதிகள் கொஞ்சம் வாங்கிட்டு போனார், எலி வந்து கொஞ்சத்தை கடிச்சு விட்டு, சில திருடர்கள் வந்து திருடி கொண்டு போனார்கள், எல்லா செல்வத்தையும் இழந்து விட்டார். இப்படி ஒரு பிக்ஷுவா உலகத்தில் எல்லாம் தெரிந்தார், எல்லாரும் அவமரியாதை செய்தார்கள். ஆனால் அவருக்கு அதனால் ஒரு விகாரமே ஏற்படவில்லை. அவர்கள் அவமரியாதை செய்வது அனைத்தும் இந்த உடலைத்தான், ஆத்மாவை இவர்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற புரிதல் இருந்தது. அதனால் பிக்ஷு இப்படி வாழ்ந்தாரோ இல்லையோ. அப்போ ஐஸ்வர்யத்தை விட வேண்டும், யார் யாரையோ சேவிப்பதை விட வேண்டும்.
அசேவிய சேவை சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். நிறைய வேகமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்கோ. 3 நாளாக கேட்ட விஷயங்களை மட்டும்தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். புதுசாக எதையுமே அடியேன் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால் நினைவுபடுத்துவதற்காக இதுன்னு மட்டும் சொல்லுகிறேன். அப்போ ஐஸ்வர்யத்தில் ஆசை விட வேண்டும். தேவையில்லாதவர்கள் யாரையும் தொழக்கூடாது. பகவானை மட்டும்தான் நம்ம நாக்கு போற்றலாம். பகவான் திருவடிகளில் மட்டும்தான் விழ வேண்டுமே தவிர, பகவான்னு சொன்னால் அவருடைய மனைவி, அவருடைய பக்தர்கள், அவர்களை சேவிக்கலாம். மற்ற யாரையும் சேவிக்கக்கூடாது. மற்றவர்கள்னு எப்படி முடிவு பண்ணுறதுனால், நான் பகவானுடைய பக்தன்னு யாரெல்லாம் ஒத்துக்கலையோ அவளை சேவிக்கக்கூடாது. அவ்வளவுதான். நாம் அவளை நினைக்க வேண்டாம், இவன் பக்தனா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவரே ஆனால் சொல்லிடுவாரோ இல்லையோ. இப்போ ஆழ்வார்களை கேட்டேன்னா நான் பகவானுடைய பக்தன்னு தெளிவாக சொல்லிட போகிறா. அவள் ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், கருடன், பெரிய பிராட்டியார் இவர்களை கேட்டாரோ நாங்கள் பக்தர்கள்னு சொல்லிவிடப் போகிறார்கள். அப்போ அவர்களை சேவிக்கலாம். யார் அவருடைய ஒரு பெரிய நிழலுக்கு கீழே ஒதுங்கவில்லையோ அவர்களை சேவித்து பயன் கிடையாது. இதெல்லாம் தள்ள வேண்டியது. அப்போ இவத்த ஒவ்வொன்றும் தடை. நேத்திக்கு ஒன்று பார்த்தோம், அம்பரீஷனுடைய கதையை பார்த்து எப்படி லோபம், பேராசை என்பது தடையாக இருக்கும்னு பார்த்தோம். புரூரச கடையை கொண்டு ஊர்வசியனிடத்திலே காமம் கொண்டபடியால் எப்படி அனைத்தையும் இழந்தான்னு பார்த்தோம். அப்போ இது ஒவ்வொன்றும் தடை. ஐஸ்வர்யத்தில் ஆசை, உலக இன்பத்தில் ஆசை, பேராசை, அதை போல நமக்கு இருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள், கர்மங்கள், இவை அனைத்தும் தடைகள் என்று 5 விஷயங்களை பற்றி இதுவரை பார்த்துள்ளோம். நல்லா தானே பார்த்துருக்கோம். போருமே, இன்னைக்கு உபன்யாசம் எதற்கு 3 நாள்லேயே முடிச்சிருக்கலாமேன்னு தோணும். ஆனால் இதுவரைக்கும் நாம் அறிந்து கொண்டது என்பது அறிந்து கொண்டது மட்டும்தான். அதுக்கு மேலே அதில் ஒரு தேர்ச்சி பெற வேண்டுமோ இல்லையோ, தெளிவு ஏற்பட வேண்டும். ஆழ்வார் திருவாய்மொழியில் சொல்லும்போது அறிந்தறிந்து தேரி தேரின்னு தெரிவிக்கிறார். அறிந்து தேரி, அறிந்து தேரி. அறிவதுன்னா ஒரு விஷயத்தை முதல்ல கேட்டு தெரிந்து கொள்வது. தேறுவதுன்னு சொன்னால் அதை நல்லா சூக்ஷ்மமாக ஆராய்ந்து பார்த்து எது சரி தவறுன்னு பிரித்து பார்த்து அதுக்கு வேண்டிய யுக்திகளையெல்லாம் வைத்து இதுதான் முடிவுன்னு ஒரு நிர்ணயமாக மனசில் வச்சுக்கணுமோ இல்லையோ, அப்போ தான் ஒரு விஷயத்தில் தேறி இருக்கிறார்னு அர்த்தம். முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு மின்விசிறி இருக்கோ இல்லையோ, மின்விசிறி எப்படி வேலை செய்யறதுன்னு அடியனை கேட்டால் என்ன சொல்லுவேன்? அதுக்குள்ளே மின்சாரம் போகிறது, உள்ளே ஏதோ இருக்கும் போல் இருக்குது, அது சுத்துறது, அதனால வெளியில் இருக்கிற இந்த ரெக்கைகள் சுத்துகின்றன. இது வெறுமா அறிந்து கொள்வது. தேறுவதுன்னா என்ன? அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கோ இல்லையோ, அதில் தான் அது எப்படி மின்சாரம் உள்ளே போகும், உள்ளே போனால் அது எப்படி உள்ளே இருக்கிற அந்த விஷயந்திரத்தை சுத்த வைக்கும், அது சுற்றினா வெளியில் எப்படி சுற்றுறது, அதுக்கு அந்த ரெக்கை இப்படி அமைக்கணுமா, இப்படி அமைக்கணுமா, எப்படி பண்ணணும், இதில் எத்தனையோ நுட்பங்கள் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் தேறுவது. அதே போல் பிராப்பியம் என்ன, பிராபகனான ஆத்மா யார், அடைந்து என்ன செய்ய போகிறோம், அடைவதற்கு தடையாக எது இருக்கிறது, இதையெல்லாம் அறிந்து கொண்டது இதிகாச புராணங்களை கொண்டு. அதுக்கு மேலே தேர வேண்டுமே, அதில் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் அதற்குத்தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தேவைப்படுகின்றன. 2 கண்களாட்டம் இருந்தால் ஒரு கண்ணை மூடிண்டே நான் பார்த்துட்டு இருந்தேனால் தெளிவான ஒரு புரிதல் ஏற்படாது. 2 கண்களையும் பயன்படுத்தி ஒரு பொருளை தெரிந்து கொண்டாதான் முழுமையுமாக பார்க்க முடியும். அப்போ ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களையே இன்னும் தெளிவாக நமக்கு காட்டுகின்றன. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।